அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. அது முதலோசையினுடைய யூடியூப்க்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. முதலோசை யூடியூப்பில் ரியல் எஸ்டேட்டுன்னு நாங்கள் ஒரு ஸ்டோரி போட்டுருந்தோம். அந்த ஸ்டோரியில் அதோ அங்கே தெரியுது பாருங்க, அது பக்கத்தில் இருக்கிற வீடு சூப்பர், அதைத்தான் நான் வாங்கியிருக்கிறேன். டிவி விளம்பரங்களில் பிரபல சினிமா நடிகர்களை விட்டு விளம்பரங்களை போடுறாங்க. ஏர்போர்ட்டுக்கு 4வது கிலோமீட்ரு சுற்றி காலேஜு, புதுசாக வர ஏர்போர்ட் பர்னூர் பக்கத்தில் இந்த இடம்லாம் சொல்லி டிவியில் பக்கமாக விளம்பரம். டிவி தின பத்திரிகை சாலைகள்லாம் பக்கமாக விளம்பரம், யூடியூப் சேனலில் விளம்பரம், ஃபேஸ்புக்கில் விளம்பரம், துண்டு அறிக்கைங்கெல்லாம் விளம்பரம். சண்டே ஆனால் பேப்பர் 1 கிலோ தேரும். தினமலர் தினத்தஞ்செல்லாம் வாங்கினீங்கெல்லாம் 2-3 பேப்பர் வாங்கினா 1 கிலோ தேரும். அதில் ஃப்ரண்ட் பேஜ் பூரா இந்த மாதிரி கவர்ச்சிகரமான விளம்பரங்கள். இதுலேயும் குறிப்பாக மொத்த விளம்பரத்துலேயும் G2 விளம்பரம் தான் பேர் இருக்கும். ஆனால் அந்த லேஅவுட்டில் G2ன்னு ஒரு ரெசிப்ட் கிடையாது, ஒரு அக்ரிமெண்ட்டு கிடையாது. G2 பேரில் எல்லாம் ராயல்ட்டி எடுத்துக்கிறாங்க. G2ன்னு ரைட். அந்த G2 யூஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ராயல்ட்டி கொடுப்பாங்க போல் இருக்கு. கோடிக்கணக்கில் வாங்கிக்கிறாங்க, அப்ரூவெலாம் வாங்கி தராங்க. ரைட்டு, ஓகே, அதெல்லாம் ஓகே. ஆனால் ஜனங்களை ஏமாத்துறது இந்த ரீல் விட்றாங்க பாருங்கள், எஸ்டேட்டு, ரியல் எஸ்டேட்டு. அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. விளம்பரம்லாம் கொடுக்குறது, டிவி விளம்பரம், பேப்பர் விளம்பரம், என்னென்ன விளம்பரம்லாம் கொடுக்குறியோ அதுக்கு நிபந்தனைகள்லாம் வச்சு அரசாணை வெளியிட்டுச்சு. அது முதலோசையினுடைய யூடியூப்புக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. அதே மாதிரி தங்கம் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு வியாபாரம் நடக்குது. அந்த கடைக்காரன் இப்படி, இந்த கடைக்காரன் இப்படி, இவன் நடா அப்படின்றான். இந்த தங்க மயிலுக்கு வாங்க, தங்க மயிலுக்கு வாங்கன்றாங்க. அவங்க கல்யாண சீர்வரிசையாக எவ்வளோ தங்கம் வாங்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக வெள்ளி இலவசமாக தரேன்னு அவங்க விடுறாங்க. ஜிஆர்டி ஒரு மாதிரி விளம்பரம், லலிதா ஜுவல்லரி ஒரு மாதிரி விளம்பரம். என்னங்க இது? ஜனங்களை அத்தனை நகைக்கடைக்காரனும் டிவியில், பிளாஸ் நியூஸில் விளம்பரங்களை அள்ளி கோடி கணக்கில் கொட்டுறாங்க. அது அந்த தங்க நிர்ணயம் டெய்லி ஒரு ரேட்டு. 2000 ஏறுது, 600 இறங்குது, 300 ஏறுது. இதெல்லாம் ஜனங்களுக்கு அவன்தான் நகைக்கடைக்காரன் தான் கூட்டி கழுவிட அது இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அறுத்துடுறாங்க. அந்த மாதிரி விளம்பரங்களுக்கும் அரசாங்கம் நிபந்தனைகளை விதித்து ஒரு நடைமுறைப்படுத்தணும். அதை இனி வருங்காலங்களில் அரசாங்கம் அதன் மீது கவனம் செலுத்துமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.